160 ஃபீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு பறந்துட்டீங்களாமே அந்த ஷாப்பிங் மால்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு அப்படி அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 10 years ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் பண்ணுறதுக்கு. நான் என்னோட ஃபேஸ்புக் வால்லெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன பையனை இவ்வளோ தான் இருப்பேன். அதில் வந்துட்டு நான் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடி பறந்து வந்து வீடியோஸ் வந்து சும்மா ஒரு சின்ன நார்மல் மொபைல் ஒரு C2 மொபைல் எடுத்து போட்ட வீடியோஸ்லாம் இன்னும் இருக்குது. அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ஏன்னா எனக்கு குரு இல்லைன்றங்காட்டிக்கு நான் வந்து என்னோட ஓன் ஃபார்முலாஸே ஜென்ரேட் பண்ணுவேன். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி அதில் அப்படியே டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிச்சி சரி ஓகே பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு எதர்ச்சியாக பண்ண விஷயம் தான் இந்த வீடியோ. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேஜிக் நீங்கள் சொன்னால் இன்னும் வந்துட்டு பவராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேஜிக் இந்த சென்ஸ் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் இந்த என்னென்ன லைக் மைண்ட் ரீடிங் யா ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அதான் இப்போ இஃப் ஐ டூ மேஜிக் உங்கள் பக்கத்தில் இப்போ காட்டுறேன் 1 to 1 இவ்வளோ பக்கத்தில் நீங்கள் ஏன்னா மேஜிக் ஷோனா இட் ஹேப்பன்ஸ் இன் ஸ்டேஜில் பார்ப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் மச்சான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டிக்கு பேசாமல் போயிடுவாங்க. ஓகே அங்கே இருக்கிற ஒரு அது ட்ரிக்ஸ் பண்ணியிருப்பாங்கடா அது எனக்கு தெரியும்டா அவங்களுக்கு தெரியாது ஆனால் மச்சான் எனக்குலாம் தெரியும் மச்சான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு அது வந்து ஸ்டேஜ் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் மேஜிக் ஒரு கஞ்சூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கஞ்சூரிங் ஆக்ட் அப்படிம்பாங்க. இவ்வளோ பக்கத்தில் வந்து மேஜிக் பார்க்குறீங்க இப்போ 1 to 1 ஒரு மேஜிக் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் அப் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ரிலேட்டிங் மைண்ட் அப்புறமா வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மென்டலிசமில் அட்வான்ஸ்டு மேஜிக்கில் சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கத்தியை வச்சு அறுக்கிறது 2 பேரை பிரிக்கிறது அந்த ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஒரு தலை இந்த சைடு போய் இன்னொரு பாடி வந்து குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய பிரிக்கிறது பாதி தூரமான ஒரு விஷயம் சேர்த்துருவோம். கண்டிப்பாக எப்படி பிரதர் பிரிச்சோன்னா அப்படி சேர்த்துடுறீங்க? அது கண்டிப்பாக பாசிபிள் பிரதர். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்துட்டு இல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் மேஜிக்கில் இருக்குது. மேஜிக் சொன்ன மாதிரி ஒரு கடல் தான். அதில் ஒரு பாயிண்ட் தான் கற்றுருக்கேன். கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வந்துட்டு அடித்து தூக்கியிருக்கீங்க பிரதர், சொல்லுங்கள். ஆக்சுவலாக அது வந்து நான் 128 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்ணை கட்டிட்டு பைக் டிரைவ் பண்ணுறதுக்காக கிடச்சிச்சு. ஆமாம், அது வந்து பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்ட்னு சொல்லி அதுவும் இப்போ எப்படி ஃப்ளைங் மேன் நீங்கள் பார்த்தீங்களா அதுவும் ஒரு செட் ஆஃப் ஒரு ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண விஷயம் தான். கண்ணை கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக பேக் மாதிரி ஒன்று கவர் பண்ணிவிட்டு ஓட்டின ஒரு விஷயம் தான். கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வயா பவானி வழியாக ஓட்டி 128 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி பிரதர் சொல்கிறீங்க ஹைவேஸில் ஓட்டிட்டு அப்புறம் ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அது 128 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன் பிளைண்ட் ஃபோல்டடாக. அதுக்கு வந்துட்டு ஒரு கின்னஸும் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் வந்திருக்கு. ஹேட் a very good show with you brother. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चंस கேட்டிங்க. Thank you so much brother. Thank you super brother.